ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 12வது அதிகாரம் 1-2 வாசிக்க கேட்போம். அப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான வேண்டுமென்று 2வது வசனத்தை வாசி. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மை பிரியமும் என்னதென்று அறிந்து செயல்படுங்கள். அப்படியே 1 யோவான் 2வது அதிகாரம் 15, 16, 17 வாசிக்க கேட்போம். 1 யோவான் 2வது அதிகாரம் 15, 16, 17. உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்திலே அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவை அல்ல. அது உலகத்தினால் உண்டானவை. உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். இன்னும் ஏகப்பட்ட வார்த்தைகளை கர்த்தர் இந்த உபதேசத்தில் நமக்கு தந்திருக்கிறார். கடைசி காலம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆண்டவராகிய தேவன் சின்ன காரியத்தை செய்ய சொல்லுகிறார். மனம் திரும்புங்கள், பஸ்காவை ஆசரியுங்கள்.